திருச்சி புத்தூர் பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயண நிகழ்வில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது. இது மாநகராட்சி. இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு 100% வரி ஏற்றிட்டாங்க. கடைக்கு 150%, வீட்டுக்கு 100% ஏற்றிட்டாங்கல்ல. சொத்து வரி உயர்வுல அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டியிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி கட்டியிருந்தா இப்போ 2500 ரூபாய் வரி கட்டணும். ஆக இவருடைய இலாக்கா தான் அது. இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க, குடிநீர் வரி உயர்த்திருக்கிறாங்க. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அதை கூட விட்டு வைக்கல. குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு துன்பம் அளிக்கக்கூடிய திட்டத்தை தான் கொண்டு வராங்க. இப்போ கூட ஹைட்ரோ கார்பன் 20 இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டதாக பத்திரிகையில் செய்தி வந்தது. அதுக்கு சியா கமிட்டி அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த துறையுடைய அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்றார் எங்களுக்கு தெரியலன்னு. தெரியாத ஒரு அரசாங்கம் நடக்குமா? நடக்குங்களா? இது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. ஏற்கனவே நம்முடைய விவசாயிகள், டெல்டா மாவட்ட விவசாயிகள் மீத்தேன் இந்த பகுதியில் வந்துவிடும்னு அச்சத்தில் இருந்தாங்க. அதுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு திமுக அரசாங்கம். அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மீண்டும் ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் பாதிக்கின்ற அளவுக்கு இந்த 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை துவங்குவதற்கு இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சியா கமிட்டி அனுமதி கொடுத்திருக்குது. அமைச்சர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இப்ப ரத்து செய்ய சொல்றாங்க. ரத்து செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னால் அனுமதி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல? இருக்கும் இல்லைங்க? ரத்து செய்வதற்கு அதிகாரம் இருக்குன்னா அது அனுமதி கொடுப்பதற்கும் இந்த அரசாங்கம் அதிகாரம் இருக்குது. ஆக இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த திட்டத்தை அனுமதித்திருக்கின்றால் இது விவசாயிகளுடைய விரோத அரசாக இந்த அரசு பார்க்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் 15 நாட்கள குடிநீரில் கழிவு நீர் கலந்து வந்தது. அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது, இதனால எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது, இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க. ஆனால் கண்டுகொள்ளல இந்த தொகுதியுடைய அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய அமைச்சர். இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடையது, இதை கூட சரியா பார்க்க முடியல. கழிவு நீர் கலந்த குடிநீர் பருகி காரணத்தால 3 பேர் இருந்திருக்கிறாங்க. 50 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அண்ணா திமுக ஆட்சியில் தலை சிறந்த மருத்துவமனை திருச்சி அறுத்த மருத்துவமனை இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனையில் இருந்து அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை, அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை, போதிய மருந்து இல்லை, அங்கே குடிநீர் சரியாக இல்லை, கழிவு நீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாமல் எல்லா பக்கம் துர்நாற்றம் வீசுது. அதனால் மக்கள் அங்கே நிம்மதியாக அங்கே சிகிச்சை பெற முடியல. அது மட்டும் இல்லை, எலி பெருச்சாலிலாம் ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதெல்லாம் இந்த பத்திரிகையில் வந்த செய்தி. சிறுநீரக நோய், இருதய அறுவை சிகிச்சை, புற்றுநோய், கதிரியக்க சிகிச்சை, மனநல சிகிச்சை போன்ற சிறப்பு சேவைகள் இந்த இதில் எதுவுமே இல்லை. வார்டில் மேனேஜர் இல்லை. மகப்பேறு மருத்துவமனையில் குழந்தைகள் பிறந்தா 3000 ரூபா 5000 ரூபா லட்சம் கேட்குறாங்க. இதுக்காக போய் அரசு மருத்துவமனை வச்சிருக்கிறாங்க. ஏழை தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் அங்கே இலவசமாக அதில் போய் பிரசவம் பார்க்க தான் அரசு மருத்துவமனை. அங்கே போனாலும் லஞ்சம் கேட்குற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அசுத்தமான உணவு தயாரிக்கும் உணவுக்கூடம், அங்கே அந்த உணவு தயாரிக்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் உணவு தயாரித்து கொடுக்குறாங்க. அந்த உணவு தயாரிக்க இடம் மிக மிக அசுத்தமாக இருக்குது. தரமான உணவு நோயாளிக்கு வழங்குவதில் அறுவை சிகிச்சை, ஸ்கேன் பரிசோதனை செய்யாமல் பல நாள் நோயாளியை அலைக்கழித்து அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க.
அதோட இதை திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தினசரி நாளிதழ் தி கதிர் பத்திரிகையில் வந்த செய்தி, குடப்ப பத்திரிகை, இந்த பத்திரிகையில் வந்த செய்தி. இதை நாம சொல்ல வேண்டும் என்று எதிர்கட்சி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்றான்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த அவலங்களை இன்றைக்கு தோலுரித்து காட்டியிருக்கிறது இந்த பத்திரிகை செய்தி. திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போய்விடும், சீர்கெட்டு போயிடுது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் தாராளமாக விற்குதுல்ல. ஆக நான் ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆண்டு நிறைவடைகின்ற பொழுது எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம், போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்திருக்குது, அதையெல்லாம் இந்த அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அதனால் இன்றைக்கு விளைவு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறிட்டது. இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருளுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவுக்கு உருவாகி இருக்கிறது. இந்த போதை ஆசாமியால் தான் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்றது. இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பாலியல் கொடுமை நடக்காதனாலே இல்லை. முதல்ல நீங்க தொலைக்காட்சி திறந்தா, பத்திரிகை திறந்தா தங்க என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம் இருக்கும், இப்ப கொலை என்ன நிலவரம்னு வந்துடுது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல மின்கட்டணம் 67% உயர்ந்துட்டது. மின்கட்டணம் 67% உயர்ந்துட்டது. மின்கட்டணத்தினால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. சிறு குறு நடுத்தர தொழில்கள் இந்த மின்கட்டணத்தால் இன்றைக்கு அந்த தொழில் சரிந்து பல பேருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. இந்த ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன, எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புள்ளி. ஏன்னா இதெல்லாம் மாநகரத்தில் வசிக்கின்ற மக்கள். நீங்கள் அத்தனை பேருமே உணவுப் பொருளை விலைக்கு வாங்கி தான் குடும்பம் நடத்த வேண்டும். ஆக இதை அண்ணா திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன, திமுக ஆட்சியில் உணவுப் பொருட்கள் விலை என்ன ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு ஆட்சி எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று அதை தேர்வு செய்வதற்கு இந்த புள்ளி விவரத்தை நான் உங்களுடைய முன் வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, இன்னும் அதை நிறைவேற்றல. உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறிச்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களா? அதே போல கூட்டுத்துறையில் கூடுதலாக சக்கரை 1 கிலோ கொடுக்குறாங்களா, கொடுத்தாங்களா? அதே போல நம்முடைய மாணவர்கள் வங்கியில் கல்வி கடன் பெற்றாங்க, அந்த கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும், ரத்து பண்ணாங்களா? இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், இன்றைக்கு ரகசியம் இருப்பதா சொன்னார். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். தயவு செய்து போது மரியாதைக்குரிய திரு நேரு இருக்கிற தொகுதியில் நீங்க ஏதாவது மீட்டிங் போட்டீங்களா? இங்க இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, நீங்க ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் பேசுன மாதிரி அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு உண்டான ரகசியத்தை நீ திருச்சியில் வந்து சொல்லிட்டு போனா கூட மக்கள் கேட்பாங்க. இவருடைய பேச்சை கேட்டு நம்பி மாணவர்கள் 25 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற இந்த செய்தியினால நம்முடைய மாணவர்கள் முழுமையான இந்த தேர்வில் கவனம் செலுத்தாம 25 உயிர்கள் மாணவ இறந்திருக்காங்க. அது முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஏற்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போ நேற்றைய செய்தி திரு ரகுபதி அவர்கள் சொல்லிட்டார், திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சரா. என்ன ராமநாதன் செட்டியார் கடையில் கிடைக்குது பொட்டம் கட்டிட்டு வாங்கிட்டு வரதுக்கு முதலமைச்சர் திரு ரகுபதி அவர்களே, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேணும், மறந்துடாதீங்க. மக்கள் ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்கணும், நீங்க தானே அதிகாரம் படுத்துவீங்க. இந்த மக்கள் நினைத்தா தான் ஒரு ஆட்சி கொண்டு வர முடியும், ஒருவரை முதலமைச்சர் ஆக்க முடியும். அதெல்லாம் இல்லையா? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர் என்ற ஒரே காரணத்திற்காக யார் வேணாலும் முதலமைச்சராக அறிவிக்கலாம், நீங்க அறிவிக்கலாம், ஆனா மக்கள் தேர்ந்தெடுக்க வேணுமே. ஆக
நீங்க வெளிப்படையா சொல்லிட்டீங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று நேற்றைய அறிவிப்பில் வெளியிட்டீங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று மக்களுடைய பேர் ஆதரவை பெற்று பெரும்பான்மையான வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும்.